நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவங்களுக்கு என்ன ஆச்சு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒருவேளை அவங்க சாப்பிடுற மாத்திரையை மாத்தி சாப்பிட்டாங்களா நான் பாத்துட்டு இருக்கேம்மா. அவங்க படுத்திருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அம்மா 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 உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? இந்த வீட்டுல வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? அப்படி முடிவு பண்ற அளவுக்கு பாட்டிக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல அத்தை. அத பத்தி நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் இந்த வீட்ல அம்மா எப்படி வாழ்றாங்கன்னு. அம்மா கண்ணை திறங்கம்மா. அம்மா அம்மா இந்தாங்க, இந்த தண்ணியை குடிங்கம்மா, குடிங்க. டாக்டரை வர சொல்லலாமா அத்தை? எதுக்கு? இது வரைக்கும் அந்த எண்ணமே உங்களுக்கு வரல. இப்ப என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவங்களே மறந்து அவங்க தூங்கிட்டாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் அது எப்படின்னு அவங்களே வாயால சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி குடிங்கம்மா. அம்மாவும் அந்த பொண்ணு திரும்ப வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள நம்ம இந்த வீட்டுக்குள்ள போய் பணத்தை எங்க வச்சிருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வீட்டு கதவை நான் திறந்துடுறேன். இந்த ஏரியாளுங்க பிரச்சனை பண்ணாம பாத்துக்கோங்க. எவனும் எங்க விஷயத்துல இன்வால்வ் ஆகி வரமாட்டான். இங்க இருக்கிற போலீஸும் எங்க கிட்ட கேட்காம இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. நீ போய் வீட்டை துற. போ போ. வீடு முழுக்க எல்லா இடத்துலயும் நம்ம தேடி பார்க்கணும். 3 பேரும் 3 வழியில போலாம்.
இந்த வீட்டுக்குள்ள பணம் இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லைண்ணே. நீங்க ஏதாவது பாத்தீங்களா என்ன? எங்கடா, நாம நினைச்சதை விட அம்மா ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. பணம் இங்க எங்கேயுமே இல்ல. இந்த வீட்டுல தேடுறது வேஸ்ட் தான். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து தான் பொட்டி எடுத்தேன். என்ன பண்றதுன்னு நாம அந்த பணத்தை எடுத்துருவோம்னு நினைச்சுதான் அம்மா பிளான் பண்ணி மாத்தி வச்சிருக்காங்க. நாம ரொம்ப ரொம்ப அடிமுட்டாளா இருக்கோம். இப்ப அந்த 20 லட்ச ரூபா மட்டும்தான் அம்மா கையில இருக்க போகுது. மீதி இருக்கிற எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பல் ஆக்கினுண்டா. பைரவா, இந்த வீட்டுல அவங்களுக்கு சொந்தமான எந்த பொருள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வெளியே தூக்கி எரிஞ்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடாது. மாத்தி கட்டிக்கிறதுக்கு ஒரு சின்ன துணி கூட இந்த வீட்டுல இனி மிச்சம் இருக்க கூடாது. வா பைரவா, அவங்க திரும்பி வரும்போது கொஞ்சம் மண்ணை தவிர வேற எதுவுமே இங்க இருக்க கூடாது. இதை எடுத்துட்டு போ. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ பைரவா. பட்டு புடவை வேற. வேற ஏதாவது இருக்கானே? இது அம்மாவோட காசுலியான புடவைங்க. எதையும் நம்ம எரிச்சோன்னா எல்லாமே முடிஞ்சிடும். இத உங்க கையாலேயே தான் பண்ணணும். இதோட எல்லாமே முடிஞ்சு போயிடணும். இந்த புடவை மேலையும் ஊத்து பைரவா. அண்ணா, பத்த வைக்கவா? நல்லா பத்த வைடா. ஐயோ ஐயோ அண்ணா, பணம்! உள்ள என்ன இருக்கு நீங்க பார்க்கவே இல்லையா? டேய், இதுக்குள்ள பணம் இருக்குன்னு எனக்கு அப்புறம் தெரியும். யோ பைரவா, ஏதாவது பண்ணியா? 20 லட்சம் ரூபாயா? சீக்கிரம் போடா. டேய் டேய், நெருப்புல ஊந்துற போற, பின்னாடி வாடா. பைரவா, பைரவா, வந்து தொலையண்டா. அங்க டேய், சீக்கிரம்டா. போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுடா. பெட்ரோல வர ஊத்தி கொளுத்திருக்கோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் இல்லையா? விடுறா, இந்த பணத்தை வச்சு ஒண்ணு நம்ம வாழ போறது இல்ல. அம்மாவை பழி வாங்குதா இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணோம். அத சாதிச்சிட்டோம்ல. இருந்தாலும் அந்த லட்சக்கணக்கான பணம் போயிடுச்சுல்ல. இப்ப என்னடா பண்றது? பணத்தை எரிக்கிறது கிரிமினல் குற்றம். வாங்க, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். சரிதான், இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம். சரி வாடா ராஜா, இங்கிருந்து போயிடலாம். அட வாங்க சார். குளிச்சு தொலையாத, வந்து தொலைடா. வாங்க போடா. அம்மா என்ன இங்க வந்து பிரச்சனை பண்றாங்களா? வண்டியை முன்னாடி நிறுத்திருக்காங்க. அகங்காரம் தான், வேற என்ன? சுகுமார் நாயரோட கம்பெனிய என் அப்பா வாங்கினதுனால சண்டை போட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தாரா. நேத்து ராத்திரி இந்த வீட்டில் சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. இது அதுக்கான ஆஃப்டர் எஃபெக்டா இருக்கும். அது என்னவா இருந்தாலும் சரி, அவங்க வண்டி இப்படி நிறுத்தி வழியை பிளாக் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க போய் வண்டியை தள்ளி நிறுத்த சொல்லுங்க, இல்ல நான் போய் சொல்லட்டுமா? ஏய் வேண்டாம், நீ இங்கே இரு.
நான் போய் கேட்டு வரேன். ஓஹோ, வளர்ப்பு மக ஏசியை போட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. நல்லா இருக்கே. இங்க என்ன பண்ற? நீ எதுக்காக இங்க வந்த? அம்மா எங்க? அம்மா பாட்டிய பார்க்க போயிருக்காங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அண்ணனுங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அண்ணங்களா? யாரோட அண்ணங்க? உன்னை இந்த வீட்டுக்கு யார் வர சொன்னா? யார் வர சொன்னா? என்ன இல்ல, அம்மாவதான். என்ன அம்மா கூட கூட்டிட்டு வந்தாங்க. எதுக்கு? காரை குறுக்க நிறுத்தி பிரச்சனை பண்ணவா? அது மட்டும் இல்லாம நீ ஒரு மோசமானவ. ஏய் இறங்கு. நான் என்னோட வண்டியை உள்ள விடணும். சொன்னது கேட்கல, இறங்கு. ஏய், உன்னை அப்படி ஓரமா தானே போய் நிக்க சொன்ன. நீ வீட்டுக்குள்ள வந்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். சொல்லிட்டேன். இங்க இருந்து போ, கிளம்பு. என்னாச்சு கிருஷ்ணா? ஏதோ ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இப்படி முழிச்சு பார்த்துட்டு இருக்க. நான் யாருன்னு உனக்கு தெரியல? நான் தான் தாரா, கஜேந்திரனோட ஒய்ஃப். இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே. வா நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இல்ல நான் வரல. ஏமா பயமா இருக்கா? பயப்படாத கிருஷ்ணா, நான் தானே உன்னை கூப்பிடுறேன். ஏன் கூட வந்தனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வா. இல்ல நான் வரல, என்னை விடுங்க ப்ளீஸ். அடம் பிடிக்காத கிருஷ்ணா, ஏன் கூட சண்டை போட்டு நீ ஜெயிக்க மாட்ட. என்னை விடுங்கன்னு சொன்ன. வீட்டுக்குள்ள அவங்க என்ன நாய் மாதிரி அடிச்சு துரத்தணும்னு நினைக்கும் போது நீங்க எதுக்காக என்ன வாண்டடா உள்ள கூட்டிட்டு போக நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும், அங்க இருக்கிற எல்லாருக்கும் என் மேல கோவமும் வெறுப்பும் இருக்கு. அதை பார்த்து ரசிக்க தானே. இல்ல, இனிமேல் கிருஷ்ணா அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா. போ, நீ எங்க வேணாலும் போ. உன்னோட வளர்ப்பு அம்மா உன்னை பார்க்காம படபடப்பா இருக்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு சுகமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்கம்மா. எனக்கு போதும்மா, போதும். எனக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதாம்மா? எனக்கு எப்படிம்மா தெரியும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் பசங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். ஆனா நான் இங்க வந்தப்போ யாருமே இல்லம்மா. நான் உங்களை ரூம்ல வந்து பார்த்ததும் ரொம்பவே பயந்து போயிட்டேன். இல்லம்மா, எனக்கு எதுவும் ஆகாது. காலையில ஜெயா கொண்டு வந்த டீயை குடிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மயக்கமே வந்தது. அப்புறம் அந்த கடவுளே கூப்பிட்ட மாதிரி உன் சத்தத்தை கேட்டதும் நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை என்னால நம்பவே முடியல. என்னை பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு மயக்கம் வந்தது நீ வர காரணமா இருந்ததேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன்.
அப்படி ஒரு ஆசையை என் பசங்க உங்களுக்கு தந்திருக்காங்கன்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் இருக்குமா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து வீட்ல சில பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுமா. அட கடவுளே, நீ சொல்றதெல்லாம் உண்மையா லக்ஷ்மி? இப்ப கிருஷ்ணா உன் வீட்டுல தானே இருக்கிறா லட்சுமி? இல்லம்மா, நான் அவளை கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். கார்ல தான் உட்கார வச்சிருக்கேன். நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ம். நீ சொன்ன மாதிரியே உன்னோட பசங்க உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீ உடனே வீட்டுக்கு கிளம்பு. அந்த பணத்தை நீ வீட்டுல தானே வச்சிருக்க? ஆமாம்மா, பணம் போனாலும் பரவாயில்ல, ஆனா என் கிருஷ்ணாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதாம்மா நான் அவளை கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அவ இப்ப வெளியில தனியா தானே இருக்கா. உன் பிள்ளைங்க என்ன யோசனை பண்ணிருக்காங்கன்னு யாருக்குமா தெரியும்? நீ சீக்கிரம் அவ இருக்கிற இடத்துக்கு போ. அப்போ நீங்கம்மா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை பார்த்ததும் எனக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. இந்த வயசானவளுக்கு நீ துணையா இல்லாம யாரும் இல்லாத அந்த பொண்ணுக்கு நீ துணையா இருக்கணும். நான் இறந்துட்டேன்னு கேள்விப்பட்டாலும் நீ அவளை தனியா விட்டுட்டு வரக்கூடாது. நீ வீட்டுக்கு போ லட்சுமி. சரிங்கம்மா, உங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் நீங்க இங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சரிம்மா, நான் போயிட்டு வரவா? கஜேந்திரா, என் வண்டி எங்க? அதை நான் எடுத்துட்டு போய் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். இங்க இடம் இருந்துச்சு, அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நீங்களே காரை விடக்கூடாதுன்னு தானே வெளியே நிப்பாட்டி இருக்கீங்க. ஆமாண்டா, அதுல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தா. அந்த பொண்ணு இங்க வர்றது உங்க யாருக்குமே பிடிக்காதுல்ல? அதுக்கு நான் உள்ள வரக்கூடாதுன்னு தான் வழியை மறிச்சு வண்டி நிப்பாட்டிங்களா? நாங்க யாரும் உள்ள வரக்கூடாதா? என் வண்டியை தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு நீதான் இப்ப உள்ள வந்துட்டல்ல, நல்லதா போச்சு. இப்போதைக்கு கிருஷ்ணா அந்த வண்டிக்குள்ள இருந்தா மட்டும் போதும். இங்க பாருங்க, அவளை இறக்கி விட்டுட்டு தான் வண்டி எடுத்து நிப்பாட்டினேன். அங்கதான் ரோட்ல நிப்பா. என் வண்டியில இருந்து கிருஷ்ணாவை இறக்கிறதுக்கு நீ யாருடா? கண்டவங்களை எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சுட்டு காரை ஓட்டுறதுக்கு என்னால முடியாது. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இருக்க தடையை தூக்கி எறியாம இருக்க முடியாதுல்ல? வேண்டா கஜேந்திரா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. என்னோட மனசுல இப்பவும் நீ சின்ன குழந்தைதான். நீ தப்பு பண்றப்போ கையில கிடைச்ச கம்பு எடுத்து உன்னை நான் அடிச்சிருக்கேன். அப்பவே நான் உன்னை திருத்த முயற்சி பண்ணேன். ஆனா நீ
கோடீஸ்வரி பொண்டாட்டியா கிடைச்சதுனால நான் உனக்கு அம்மாவா, நீ எனக்கு பிள்ளையெல்லாம் இல்லாம இருக்க முடியாது. ஐயோ, என்ன எதுக்கு தேவையில்லாம இதுல இன்வால்வ் பண்றீங்க? என் அப்பா கையில கொஞ்சம் பணம் இருக்கிறது என்னோட தப்பா என்ன? உன் புருஷன் ஒரு தப்பு பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்துறவ தான் ஒரு நல்ல பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. நீ பக்கத்துல இருக்கிறப்போவே அம்மாவை மறந்து இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கானா, அதுக்கு நீ தான் காரணம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இது எல்லாமே கண்டிப்பா தோணும் இல்லையா? எங்க இருந்தோ வந்து ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க பெத்த பசங்க எல்லாரும் சரியில்லைன்னு தான் உங்களுக்கு தோணும். புருஷனோட 2வது பொண்டாட்டியோட பசங்களுக்காக பெத்த பசங்களே ஒதுக்குற ஒரு அம்மாவை நான் இப்பதான் உலகத்துல முதல்ல பாக்குறேன். தாரா, அம்மா உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு இவகிட்ட வாயை கொடுக்குறீங்க? தாரா, நீ தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள வா. நில்லுடா. நான் என் காரு கிட்ட போய் நிக்கிறப்போ அங்க கிருஷ்ணா இருந்தாகணும். இல்லனா நீ வீட்டுக்குள்ள சந்தோஷமா போக முடியாது. அப்படியா? தாரா, உன்னோட எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனாலும் என் மகனோட பொண்டாட்டியா நீ இந்த வீட்டுக்குள்ள வரப்போ நான் உன்னை மனசாரதான் வான்னு இந்த வீட்டுக்குள்ள அழைச்சேன். என்ன நீ மதிக்கவே வேண்டாம். ஆனா உன்னோட இந்த சுபாவத்தை தயவு செஞ்சு என் பையன் கிட்ட காட்டிடாத. ஓ, பையன் மேல உள்ள பாசத்தை நெஞ்சில சுமந்துட்டு நடக்கிற ஒரு அம்மாவோட ரெக்வெஸ்ட். என்ன பத்தி நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே நான் இந்த வீட்டுக்கு வரதுக்காக ஒண்ணு சொல்லல. இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா இங்க இருக்கிற எல்லாரோட லட்சியமே என் அப்பா கையில இருக்கிற அந்த பணம் தான். அது மட்டும் இல்லாம என் கையை விட்டு போனது என்னோட கனவும் தான். இப்ப என்னோட இந்த வாழ்க்கை ஒரு கெட்ட கனவு தான். எனக்கு இல்லாம போன அந்த சந்தோஷத்தை இதுக்கப்புறம் இங்க யாருமே அனுபவிக்க கூடாது. இந்த தாரா அனுபவிக்கவும் விட மாட்டா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.